Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைக்யூவோட 24 எபிசோடுக்கான ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் தான். போன எபிசோடோட எண்டிங்ல தான் கராசனம் மறுபடியும் ஒரு ஃபார்முக்கு வந்து 24 சொல்லி மேட்ச் நிப்பாட்டி இருப்பாங்க. சோ இதைத்தான் டியூஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். எந்த டீம் 2 பாயிண்ட் முதல் லீடிங் எடுக்குதோ அந்த டீம் தான் வின்னிங். சோ இந்த எபிசோட இப்ப நம்ம கண்டினியூ பண்ணலாம். டைம் அவுட்டுக்கு 2 டீமும் வெளியே நின்னுட்டு இருக்காங்க. நேரா ஈவா வந்துட்டு சொல்றான், எதை நினைச்சு பயப்படாதீங்க, இவங்க நீங்க செஞ்சு விட்டுட்டு போவோம் அப்படின்றான். ஒய்காவும் குனிமியை பார்த்துட்டு நீ ரெடியா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவனும் ஓகேன்றான். காகியம் இந்த பக்கம் நின்று தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். நேரா அவன் போன எபிசோட்ல குனிமி ஒரு பால் உளுந்து ரிசீவ் பண்ணாலே அதை பார்த்துட்டு குனிமி இந்த மாதிரி ரிசீவ் பண்ணுவான், அவன் எப்பயுமே பால் வந்து ஓடக்கூட மாட்டானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ டைமர் முடியுது, ஓகே எல்லாம் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு டைச்சி சொல்றான், எல்லாம் ஓகே அப்படின்றாங்க. இப்ப கெத்தா உள்ள போறாங்க. இப்ப டனகா சர்வீஸ் பண்றான். அவங்க டீம்ல இருந்து 3ஆம் நம்பர் பிளேயர் ஒருத்தர் ரிசீவ் பண்றான். அவங்க டீமோட பிளாக்கரும் அடிக்கிறான். 3 பேர் பிளாக்ல கையில பட்டு பால் பின்னாடி வருது. நிஷினோயா வந்துட்டு நான் ரிசீவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கான். ஹினாட்டா வழக்கம் போல ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப தூரம் தள்ளி போயிடுறான். போய் ஒரு பிராட் ஜம்ப் அடிக்கலாம்னு பார்த்தா மறுபடியும் அவங்க லிப்ரா உளுந்து ரிசீவ் பண்றாங்க. ஆனா அது ஃபர்ஸ்ட் டச்லயே உள்ள வந்துருது. டைச்சி வந்துட்டு இந்த ரிசீவ் பண்ணி தரேன், ஜஸ்ட் ஒன் மோர் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா அந்த பக்கம் ஓடிட்டு இருக்கான். காகியமா மறுபடியும் ஹினாட்டாக்கே செட் பண்றா. ஹினாட்டா அடிக்கிறத மறுபடியும் அவங்க டீம் லிப்ரா ரிசீவ் பண்றான். ஹினாட்டாவும் அந்த பக்கம் அடிச்சுட்டு மறுபடியும் இந்த சைடு ஓடி வந்து பிளாக் ஏறான். வெளியே இருந்த பிளேயர்ஸ் என்னடா நம்பர் 10 இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க டீம்ல இருந்து இப்ப கிண்டாச்சி அடிக்கிறா. அது ஹினாட்டா கையில பட்டு பால் ஸ்லோ ஆகுது. டைச்சி சூப்பர் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிங்கரிங்ல எடுத்தாரா. ஹினாட்டா மறுபடியும் இந்த பக்கம் வந்துட்டு நான் கிட்டத்தட்ட வந்துட்டேன், எனக்கு போடு அப்படின்னு சொல்லிட்டு காகியமாட்ட கேக்குறான். இந்த இவைஸ்மி இந்த பால் உனக்கு தான் வரும்னு எனக்கு தெரியும், இந்த உன்னை மார்க் பண்ணாமல விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ஏறான். காகியமாவும் செட் பண்ணிட்டு அப்படியே ஹினாட்டா ஜம்ப் பண்றத பார்க்க ஐயோ இவன் ஜம்ப் பண்றத குறைச்சிட்டானே, இவன் டயர்ட் ஆயிட்டான் போல அப்படின்னு ஒரு ஷாக்கோட இருக்கிறான். ஆனா ஹினாட்டா லைட்டா 2 விரல்ல மட்டும் பட்டு உள்ள மெது அந்த டிராப் மாதிரி போட்டு விட்டுறான். அவங்க டீம் லிப்ராவால ரிசீவ் பண்ணல, பாயிண்ட் ஆயிடுது. ஹினாட்டா போய் எடுத்த வேகத்துக்கு அங்கிட்டு போய் தள்ளி விழுந்துறான். இப்ப கராசனம் 25 ஆபீசஸ் 24 சொல்லி கராசனம் தான் செட் பாயிண்ட்ல இருக்காங்க. வைக்காம அவங்க டீம் கிட்ட சொல்றான், காம் டவுனா இருங்க, இன்னும் நம்மளால எடுக்க முடியும் பாயிண்ட் அப்படின்னு சொல்றான். இப்ப மறுபடியும் டனகா சர்வீஸ் பண்றான். அவங்க டீம்ல 3ஆம் நம்பர் பிளேயர் ரிசீவ் பண்றோம். அதை ஒய்காவா வந்துட்டு கிண்டாச்சிக்கு செட் பண்ற மாதிரி அப்படியே பின்னாடி செட் பண்ணிடுறான். இவாய்சிமி அடிச்சு பாயிண்ட் வாங்கி வந்துடுறான். இப்ப 2 டீம் 25 இருக்குது. பார்த்தா இப்ப ஒய்காவா சர்வீஸ் போட போறான். அவன் சர்வீஸ் போடும்போதே மனசுக்குள்ள நினைக்கிறான், இதுல வின் பண்ண போறது நாங்க தான், நீங்க இல்ல, நாங்க அடுத்த ஸ்டேஜுக்கு கண்டிப்பா போகணும், நான் அவனை பீட் பண்ணணும், அந்த சீரோட்டோரிஸ் அவன் மொத்தத்தையும் நான் பீட் பண்ணணும் அப்படின்னு அவன் ஜூனியர் ஸ்கூல்ல அழுதுகிட்டே நினைச்சத நினைச்சு பாத்துக்கிட்டு சர்வீஸ் அடிக்கிறான். ஜம்ப் பண்ணி செம்ம பவர்ஃபுல்லா அடிக்கிறான். நிஷினோயாவை ரிசீவ் பண்ண ரெடி ஆகிறான். லைட்டா ஒரு செகண்ட் இப்படி தலையை சாச்சிடறான். பால் பின்னாடி போகுது, அவன் காதை ஒட்டிக்கிட்டு பால் அவுட்ல போய் விழுந்துருது. சோ நம்ம டீமுக்கு பாயிண்ட் ஆயிருது. அடுத்து மறுபடியும் ரேலி ஆகிட்டு இருக்கப்ப இவாய்சிமி லைன் டு லைன் அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்கி தரா. இவாய்சிமி அடிச்சுட்டு இப்ப பாயிண்ட் ஈக்குவல் ஆயிடுச்சு. கடைசியில பாயிண்ட் யார் எடுத்தாலும் பாயிண்ட் தான்டா அப்படின்னு அவன் டீம்மேட்ஸ் சொல்றான். டீம்மேட் வா வேற லெவல் அப்படின்னு சொல்றாங்க. வெளிய இருந்து கண்ணாடி போட்ட சீனியர் பிளேயர் வந்துட்டு ஒரு நிமிஷம் இரு, இதுக்கு முன்னாடி ஆபிச்சோசைஸ் நேஷனல்ஸ்க்கு போனதே இல்லன்னு தானே நீ சொன்ன அப்படின்றாரு. ஆமா அப்படின்னு அவரை சொல்றாரு. என்னடா சொல்ற, இவ்வளவு ஸ்டாலிடான ஒரு டீமா இருக்காங்க, இவங்க நேஷனல்ஸ்க்கு போனது இல்ல அப்படின்ற மாதிரி அவர் ஷாக்கோட இருக்காரு. 2 டீமும் இப்ப 26 சொல்லி இருக்காங்க. 2 டீமும் விட்டு கொடுக்குற மைண்ட் செட்ல இல்ல, மாறி 2 டீமும் பாயிண்ட் வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில பாயிண்ட் வந்து பார்த்தா 31 சொல்லி நிக்குது. ஆடியன்ஸ்ல எடுத்த அந்த பொண்ணு இதை பார்த்துட்டு வாவ் என்னடா 30 பாயிண்ட் தாண்டி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்குது. அந்த சீனியர் பேர் வந்துட்டு 2 டீம் இவ்வளவு டஃப் கொடுத்து விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்றாரு. இப்ப அந்த பொண்ணுங்க எல்லாரும் மறுபடியும் ஒய்காவான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. என்னடா இந்த சீனியர் பேரும் பார்த்தா ஒய்காவா சர்வீஸ் போட போறான். இப்ப அவன் சர்வீஸ் தான். ஒய்காவா சர்வீஸ் போடும்போது இவாய்சிமி வந்துட்டு சொல்றான், இங்க பாரு நீ யுசிவாக்காவை நினைச்சு ஏதாவது டிஸ்ட்ராக்ட் ஆனா அப்படின்னா மறுபடியும் உன்னை மூக்குலயே குத்திடுவேன் அப்படின்றான். ஒய்காவா அப்படியே பயந்துகிட்டே ஒரு மாதிரி திரும்புறான். இவாய்சிமி வந்துட்டு இப்போ உனக்கு முன்னாடி இருக்கிற ஆப்பனண்ட்டை மட்டும் பாரு, இங்க வின் பண்ணாதான் நம்ம அங்க போக முடியும் அப்படின்னு சொல்றான். ஒய்காவா அப்படியே பின்னாடி திரும்பி நின்னு ஈவில் ஸ்மைல் ஒண்ணு கொடுக்கான். நீ சொல்றது கரெக்ட் தான், நான் பாத்துக்கிறேன் அப்படின்றான். ஒய்காவா அப்படியே சர்வீஸ் பண்ண வரும்போது அவனோட சின்ன வயசு மெமரிஸ் எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வருது. அதையெல்லாம் நினைச்சுக்கிட்டு ஓடி வந்து கையை இழுத்துக்கிட்டு ஒரு ஒப்ப வைக்கிறான். நேரா அது டைச்சி கையில போய் அடிக்குது. ஃபர்ஸ்ட் டச்லயே பால் அவங்க டீமுக்குள்ள தான் போகுது. வெளியே இருந்த கண்ணாடி சீனியரும் நான் இன்னைக்கு பார்த்ததுலயே இதுதான் பெஸ்டான சர்வ் அப்படின்னு ஆச்சரியத்தோட ஒரு ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருக்காரு. பிளாக் பிடிக்க நின்னுகிட்டு இருக்கும்போது ஆசையும் வந்துட்டு நான் இப்ப யாருக்கு பிளாக் ஏறணும், சென்டருக்கா இல்ல அட்டாக் இருக்கா, ஒருவேளை அட்டாக் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனோட நின்னுகிட்டு இருக்கான். ஹினாட்டா வந்துட்டு வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்னுகிட்டு இருக்கான். யாருக்குடா ஒய்காவா செட் பண்ண போறான்னு பார்த்தா பின்னாடி குனிமிக்கு செட் பண்றான். குனிமி ஜம்ப் பண்ணி அடிக்க வரும்போது காகியாமா ஒரு விஷயத்தை நினைச்சு பாக்குறான். அப்ப காகியாமோட பிளாஷ்பேக் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. காகியாமா குனிமி 2 பேரும் ஜூனியர் ஸ்கூல்ல ஒன்னா தான் படிச்சிருப்பாங்க இல்லையா. யாரும் காகியாமா வந்துட்டு எப்பயும் குனிமியை திட்டிக்கிட்டே தான் இருப்பான். ஏன்னா குனிமி தான் அங்க டீகாய். ஆனா அவன் டீகாய் மாதிரி ஒரு வேலையும் பண்ண கூட மாட்டான், யாரையும் ஃபேக் காட்டுறதோ எதுவுமே பண்ண மாட்டான். காகியாமா வந்துட்டு அதுக்கு தான் அவனை திட்டுவான், என்னடா நீ ஒரு டீகாய் இப்படி மூவ் பண்ணாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு குனிமி வந்துட்டு என்ன இப்ப நான் ஏமாத்துறதுனால யாரும் ஒன்னு ஏமாற போறதெல்லாம் கிடையாது, எல்லாரும் லெஃப்ட் சைடு தான் அட்டாக்கிங் அடிக்க போறாங்க, சோ லெஃப்ட் சைடு தான் பிளாக் ஏற போறாங்க, அதனால என்னை விட்டுரு அப்படின்றான். இப்ப குனிமி நேரா அப்படியே காகியாமா கைக்கு தான் அடிக்கிறான். காகியாமா தலைக்கு பால் வருது, அப்படியே கையை வச்சு தடுத்துறான். பால் மேல ஏறி அவங்க கோட்டுக்குள்ளே ஃபர்ஸ்ட் டச்சுக்கு போயிருது. காகியமாவு இவனுக்கு இன்னும் எனர்ஜி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கோட இருக்கான். இப்போ ஒரு பிளாஷ்பேக்ல ஒய்காவா வந்து குனிமிட்ட பேசுறான், நீ உன்னோட டிகாய் வேலை எதையுமே சரியா பண்ண மாட்டேங்க, அது குனிமியும் சாரி அப்படின்றான். இன்னுமே கொஞ்சம் டாக்டிக்ஸா ஆடணும், அப்படி இல்லனா கோச் வந்து உனக்கு மறுபடியும் கத்த தான் செய்வார் அப்படின்றான். ஆனா நீ ரொம்பவே திறமையானவன், ரொம்ப அமைதியா இருக்கிறவன், அதுதான் உன்னோட சீக்ரெட்டான ஒரு வெப்பன் அப்படின்னு ஒய்காவா சொல்றான். எல்லாரும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல டயர்டாகி இருக்கிற டைம்ல நீ தான் பாயிண்ட் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லுவான். ஒய்காவா இப்ப செட் பண்ணும்போதே ஒரு விஷயத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கான், ஒரு நல்ல செட்டர் அப்படின்னா டீம்ல இருக்க அட்டாக்கர் ஒருத்தரையும் 100% யூஸ்
பண்ண தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பின்னாடி செட் பண்றேன். என்னது மறுபடியும் நம்பர் 13 அப்படின்னு சொல்லிட்டு ஆசை ஹினாட்டா 2 சாக்கோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரின்னு ஓடி போய் பிளாக் ஏறினா அவன் தூக்கி அப்படியே டிராப் வச்சுட்டு போயிடுறான். பாயிண்ட் அவங்க டீமுக்கு போகுது. இப்போ பாயிண்ட் 32 ஆபஜோசாய், கராசனோ 31 சொல்லி ஆபஜோசாய் செட் பாயிண்ட்ல இருக்காங்க. காகியமா நினைச்சிட்டு இருக்கான் நாங்க 3 வருஷம் ஒரே டீம்ல இருந்திருக்கோம், ஆனா நான் இவனை இப்படி பார்த்ததே இல்ல, ஒரு நார்மல் பிளேயர் மாதிரி குனிமி மேட்ச்க்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கத பாக்குறான் ஆச்சரியமா. அவங்க எல்லாம் ரவுண்டா நின்னுட்டு இருக்க போய்க்கா வந்துட்டு லிசன் பண்ணுங்க நான் உங்கள்ட்ட ஒன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றான். காகியமா அவங்க எல்லாம் ரவுண்டா நிக்கிறத பார்த்துட்டு இவன் ஏதோ யோசிச்சுக்கிட்டே நின்னுகிட்டு இருக்கான். அந்நேரம் ஹினாட்டா வந்துட்டு காகியமா கூப்பிடுறான். ஆனா காகியமாக்கு அது கேட்கவே இல்ல. டேய் காகியமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்பதான் காகியமா சுய நினைவுக்கே வர்றான். மறுபடியும் நீ பயந்துட்டு எல்லாம் சொல்லாதடா அப்படின்னு சொல்றான். காகியமா வந்துட்டு அவன் வாயை பிடிச்சிட்டு நிக்கிறான். ஹினாட்டா வந்துட்டு டேய் வலிக்குதுடா உர்றா, இங்க பாரு கிரேட் கிங்ன்றது கிங்க விட பெருசுதான், அண்ட் அவன் ஒன்ன விட ரொம்ப ஸ்மார்ட் ஆனவன் தான் அப்படின்னு சொல்றான். காகியமா இதை கேட்டு காண்டாய் அவன் அடிக்க போறான். இப்போ டைச்சி காகியமா கிட்ட வந்துட்டு சாரி காகியமா என்னாலதான் இந்த பால் மிஸ் ஆயிடுச்சு, அடுத்த பால் நான் கண்டிப்பா கரெக்டா எடுத்து தருவேன், நீ யாருக்கு செட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறியோ அதை கரெக்டா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறான். அந்நியாரம் வெளியே இருந்து சூவராங்க கத்துறான். காகியமா நம்ம டீமை பத்தி நான் என்ன சொன்னேன்னு சொல்லி ஞாபகம் இருக்குல்ல அப்படின்றான். ஆமா நம்ம டீம்ல இருக்க எல்லாருக்குமே என்ன பண்ணணும்னு சொல்லி கரெக்டா தெரியும் அப்படின்னு காகியமா சொல்றான். வெளிய இருந்து சூக்கி வந்துட்டு சூகவராட்ட சொல்றான். அந்த கிரேட் கிங்க பார்த்து நம்ம கிங் பயந்துட்டான்னு சொல்லி நீ நினைக்கிறியா அப்படின்னு சூகவராட்ட கேட்கறான். அதுக்கு சூகவராவும் சிரிச்சுக்கிட்டே இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல, இப்போ காகியமா தனிமையில இருக்கிற ஒரு கிங் கிடையாது அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே காகியமா அவனோட கிரீடத்தை எல்லாம் கலட்டி போட்டுட்டு அவன் டீமோட நிக்கிற மாதிரி ஒரு ஷாட் காட்டுறாங்க. இப்போ வைகாவா சர்வீஸ் அடிக்கும் போதே நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். டோபியோ நீ ரொம்பவே சீக்கிரமா எவால்வ் ஆகிட்ட, இதுதான் ஒருவேளை என்னோட வீழ்ச்சியா கூட இருக்கலாம், அப்படியே பால கையில சுத்தி விட்டுக்கிட்டு ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி செம்ம பவரா அடிக்கிற மாதிரி பால தட்டி விட்டுறான். முன்னாடி வருது பால். டைச்சி வந்து எப்படியாவது டைவ் அடிச்சு ரிசீவ் பண்றான். ஆனா காகியமால இந்த ஹினாட்டாக்கு செட் பண்ண முடியாது. அன்றாம்ல ஆசைக்கு செட் பண்றான். ஆசை அடிச்ச பால் டபுள் பிளாக்க தாண்டி தெரிச்சுக்கிட்டு பின்னாடி போகுது. அவங்க டீம் லிப்ரோ அதை டைவ் அடிச்சு ரிசீவ் பண்றான். ஒய்காவை செட் பண்றான். அதை ஈவாய்ஸுமே அடிக்கிறான். அதை இந்த பக்கம் டனக்கா எப்படியும் ரிசீவ் பண்ணிடுறான். பால் மேல போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி நினைச்சிட்டு இருக்காரு. ஐயோ அப்படின்னு பாக்காரு. என்னடான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் டச்ல அவங்க கோட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் ஹினாட்டா, அந்த பக்கம் கிண்டாய்ச்சி நினைக்கிறான் இவன் என்னோட ஃபாஸ்டா இருக்கிறான், எல்லாருலயும் ரொம்ப ஸ்பீடா இருக்கிறான், ஆனா ஹைட் வைஸ் பார்த்தா நான் தான்டா இங்க பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி செம்ம பவர்ஃபுல்லா அடிக்கிறான். அடிச்சு முடிச்சிட்டான்னு பார்த்தா அந்த சீனுக்குலாம் இங்க இடமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிஷினோயா அதை டைவ் அடிச்சு ரிசீவ் பண்றான். எடுங்கடா வந்து அப்படின்னு சொல்லிட்டு நிஷினோயா கத்துறான். காகியமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ரிசீவ் பண்றான். வெளிய இருந்த சீனியர் பிளேயர் நினைக்காரு கண்டிப்பா அதை ஷார்ட் பால் செட் பண்ணவே முடியாது, ஹினாட்டாக்கு வாய்ப்பு இல்ல, அட்டாக்கர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பிளாக் நின்னுகிட்டு இருக்கப்ப ஈவா வந்துட்டு கிண்டாய்ச்சி குனிமி உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியல அப்படின்னு கேட்கறான். எங்களுக்கு தெரியும் அப்படின்னு 3 பேர் பிளாக் ரெடியா இருக்காங்க. ஒய்காவா அமைதியா சிரிச்சுக்கிட்டு நிக்கிறான். ஹினாட்டா இந்த பக்கம் ஃபாஸ்டா ஓடி வந்துகிட்டு இருக்கான். காகியமா ஓடி வந்து இந்த பக்கம் திரும்பி இப்பதான் திஸ் டைமிங் திஸ் பொசிஷன் திஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஹினாட்டாவோட கைக்கு செட் பண்றான். ஒய்காவா ஈவலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். காகியமா இதான் கரெக்டான செட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கான். ஹினாட்டாவும் அடிக்கிற சவுண்ட் பலார்னு கேக்குது. ஆனா பால் பிளாக்ல பட்டு நம்ம டீம் கோட்டுக்குள்ள உழுக போகுது. உள்ள போகும்போது ஒய்காவா நினைச்சுக்கிட்டு இருக்கான். டோபியோ நீ ரொம்பவே சீக்கிரமா எவால்வ் ஆகிட்ட, இதுதான் ஒருவேளை என்னோட வீழ்ச்சியா கூட இருக்கலாம், ஆனா அப்படின்னு அவன் சொல்றப்ப பால் கிரவுண்ட்ல உளுந்துருது. நம்ம டீம் பிளேயர்ஸ் எல்லாம் அதை ரிசீவ் பண்ணவே முடியல. ஒய்காவாவும் சொல்றான் இன்னைக்கு இல்ல. பாயிண்ட் 33-31 சொல்லி ஆபஜோசாய் டீம் மேட்சை வின் பண்றாங்க. ஒத்துக்க மனசு இல்லைனாலும் அதுதான் நிஜம். சூகவரா வந்துட்டு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான். ஹினாட்டா காகியமா 2 பேரும் கிரவுண்ட்லயே உட்காந்துட்டாங்க. டைச்சி வந்துட்டு ஹினாட்டா காகியமா நம்ம இப்ப போனோம் வாங்க லைன் அப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றான். ஹினாட்டாவும் டைச்சியை பார்த்துட்டு சொல்றான் ஐ எம் சாரி கேப்டன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு டைச்சியோ நீ மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி எதுவும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றான். இப்போ 2 டீம் பிளேயர்ஸ் அப்படியே கை கொடுத்துக்க நிக்கிறாங்க. ஹினாட்டாக்கு கை கொடுக்க மனசே இல்ல, இருந்தாலும் கையை கொடுத்துட்டு வர்றான். அப்படியே காகியமா அண்ட் ஒய்காவா 2 பேரும் ஒரு செகண்ட்ல கிராஸ் ஆகுறாங்க. இதை ஈவாய்ஸுமே பாத்துக்கிட்டு இருக்கான். அந்நியாரம் தான் அவனுக்கு ஒய்காவா சொன்ன ஞாபகம் வருது. ஒய்காவா இந்த டீம்ல இருந்த எல்லாரும் ரவுண்டா நினைக்கிறப்ப சொல்லுவா இல்லையா, நான் ஒரு நிமிஷம் இருங்க நான் உங்ககிட்ட ஒன்று சொல்றேன், அப்பதான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான். இங்க பாருங்க லாஸ்ட் பால் கண்டிப்பா ஃபாஸ்ட் அட்டாக் தான் வரப்போகுது, சோ கண்டிப்பா நீங்க அதை தான் பிளாக் பண்ணணும், வேற எதையுமே நீங்க எதிர்பார்க்காதீங்க, கண்டிப்பா அவன் ஹினாட்டாக்கு தான் போடும் அப்படின்னு சொல்லுவான். இவங்க மேட்ச் முடிச்சுட்டு போகும்போது ஈவாய்ஸுமே கேட்கறான் அது எப்படி அவன் கரெக்டா அந்த சூப்பர் ஃபாஸ்ட் அட்டாக் தான் யூஸ் பண்ணுவான்னு சொல்லி உனக்கு தெரியும் அப்படின்னு ஒய்காவாட்ட கேட்கறான். காகியமா இப்ப முன்ன மாதிரி இல்ல, அவன் டீம் மெம்பர்ஸோட சேர்ந்து அவன் டீமா இப்ப சூப்பரா எவால்வ் ஆகிட்டான். அண்ட் நம்ம 32 அவங்க 31 சொல்லி இருக்கிற டைம்ல அவனோட பிரஷர் ரொம்பவே அதிகமாயிருச்சு. அந்த டைம்ல இந்த புது டோபியோ காகியமாக்கு இருந்தது இந்த ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான் அப்படின்னு ஒய்காவா சொல்றான். இந்த பக்கம் டைசி வந்துட்டு கராசனோ டீம் பிளேயர்ஸ் எல்லாரையும் லைன் அப் பண்ண வச்சுட்டு ஆடியன்ஸ் கிட்ட கூட்டு போறான். ஆடியன்ஸ் எல்லார்கிட்டயும் நீங்க எல்லாரும் இங்க வந்ததுக்கு தேங்க்யூ அப்படின்னு டைசி சொல்றான். ஆபஜோசாய் டீமுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணுங்க, மத்த மேட்ச் பார்த்துட்டு இருந்த அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் எல்லாருமே ஒரு கிளாப்ஸோட இவங்களை எல்லாரும் என்கரேஜ் பண்றாங்க. டைசி அந்த இடத்துல ஒரு மாதிரி அழுக முடியாம செம்மையா ஒரு ஃபீலோட நின்னுகிட்டு வாங்க போலாம் அப்படின்ட்டு போறான். இப்ப எல்லாரும் அப்படியே கோச் யூகா கிட்ட வந்துட்டு நிக்கிறாங்க. ஹினாட்டா வந்துட்டு இங்க பாருங்க அந்த லாஸ்ட் பிளாக் அப்படின்னு அவன் ஏதோ சொல்ல வரப்ப பின்னாடி வேற ஒரு டீம் அப்படியே வார்ம் அப் பண்ண வந்துடுறாங்க சவுண்ட் கொடுத்துக்கிட்டு. கோச் யூகா வந்துட்டு நம்ம இப்ப போய் ஆகணும், அடுத்த டீம் வார்ம் அப் பண்ண வந்துட்டாங்க, வெளியே வந்து பேசிக்கலாம் அப்படின்னு கூட்டு போயிடுறாரு. அண்ட் இப்ப ஆபஜோசாய் டீம் ஒரு பிரேக்கு அப்புறம் குவார்டர் ஃபைனல் மேட்ச் பிளே பண்ண போயிருவாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க எல்லாருமே போக மனசே இல்லாம அந்த ஸ்டேடியத்தை விட்டு வெளியே போறாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் காகியமா வந்துட்டு டேப்ல தலையை நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஹினாட்டா வந்துட்டு மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்றான். காகியமாவும் டேப் ஆஃப் பண்ணிட்டு ஹினாட்டாவை பார்த்துட்டு சாரி ஒய்காவா என்னை ஒரு புக் மாதிரி ரீட் பண்ணிட்டான். காகியமா சொல்லிட்டு அப்படியே போகும்போது ஹினாட்டாக்கு செம்ம காண்டாயிருது. நீ ஒன்னும் மன்னிப்பெல்லாம் கேட்காத, ஏதோ நீ எனக்கு செட் பண்ணுனதுதான் நீ பண்ண தப்பு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்றான். அந்நியாரம் அங்க கண்ணாடி வந்துடுறாரு. டேய் மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது
போகுது வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அவர் சிரிச்சுக்கிட்டே நீங்க 2 பேரும் இன்னைக்கு உண்மையிலேயே வேற லெவல் கேம் விளையாட்டீங்க, அது உங்களுக்கே தெரியும்ல அப்படின்றாரு. அதுக்கு ஹினாட்டா வந்துட்டு இருந்தாலும் நாங்க தோத்துட்டோம் அப்படின்னு சொல்றான். ஆமா நீங்க தோத்துட்டீங்க, இருந்தாலும் இந்த மேட்ச் ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்காரு. அண்ட் நீங்க தோக்குறதுனால நீங்க வீக்கா இருக்கீங்கன்னு சொல்லி அர்த்தமா? நீங்க தோக்குறதுன்றது அடுத்து ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஃபயரை தான் கொடுக்கும். ஆனா நீங்க இப்படியே இந்த கிரவுண்ட்ல டவுன் ஆகி இருந்தீங்க அப்படின்னா அதுதான் உண்மையிலேயே ப்ரூவ் பண்ணும் நீங்க உண்மையிலேயே வீக் ஆனவங்கன்னு சொல்லிட்டு அப்படின்றாரு. இதை கேட்டுட்டு 2 பேரும் எந்திரிச்சு நிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு கண்ணாடியும் சிரிக்கிறாரு. இப்ப கோச் வந்துட்டு சரி வாங்க போலாம், நான் உங்களுக்கு ட்ரீட் வைக்கேன் அப்படின்னு சொல்றாரு. என்னது சாப்பாடு நீங்க வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டைச்சி கேட்கறான். ஆனா எதுக்கு அப்படின்னு டைச்சி கேட்க வரப்ப இங்க பாரு நான் சொல்றேன் மட்டும் கேளு, வாங்க போய் சாப்பிடலாம் அப்படின்ட்டு கோச் கூட்டு போறாரு. சாப்பாடு வாங்கி வச்சுட்டு அப்படியே கோச் முன்னாடி வந்து பேசுறாரு. இன்னைக்கு நீங்க ரொம்பவே ஓடி ஜம்ப் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிருப்பீங்க, உங்க மசில்ஸ்க்கு எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் விடுங்க, உங்க மசில்ஸ் எல்லாம் மறுபடியும் ஸ்ட்ராங் ஆகணும்னா நீங்க கண்டிப்பா சாப்பிடணும், அப்படின்னா அது ரெக்கவரி ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இது உங்களை ஸ்ட்ராங் ஆகும், சோ கண்டிப்பா எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் டைச்சி அண்ட் சுகாரா அவங்க 2 பேரும் தேங்க்யூ ஃபார் த ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து அப்படியே எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹினாட்டாவும் அப்படியே வாயை எடுத்து சாப்பிடுறான். அதுக்கப்புறமா தான் அவனுக்கு அந்த சாப்பிடுற மைண்ட் செட்டே வருது. இப்பதான் பசிக்குது பயலுக்கு. அப்படியே அவன் நிறைய எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். டீம் எல்லாரும் நல்லா சாப்பிடுறாங்க இப்பதான். ஏன்னா 3 செட் விளையாண்டுருக்காங்க, உண்மையிலேயே ரொம்ப டயர்டா தான் இருந்திருக்கும். கோச் இவங்க எல்லாரும் சாப்பிடுறத பார்த்துட்டு சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க, டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் அப்படியே அழுதுகிட்டே சாப்பிடுறாங்க. கோச் வந்துட்டு நல்லா ஸ்லோவா சாப்பிடுங்க, ஸ்டெடியா சாப்பிடுங்க, நீங்க எல்லாரும் கண்டிப்பா ஸ்ட்ராங் ஆகுவீங்க அப்படின்னு நினைக்கிறாரு. இதோட இந்த எபிசோடு முடியுது. இன்னும் 25th எபிசோடு மட்டும் இருக்குது சீசன் 1 நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்கு. அடுத்து சீசன் 2மே கண்டிப்பா வரதான் செய்யும். சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த எபிசோடு பார்த்துட்டு எத்தனை பேர் எமோஷனல் ஆனீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கும்போதே ரொம்ப கண்ணு கலங்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதெல்லாம் கண்டிப்பா சொல்றேன் சீரியஸா அழுகவே செஞ்சுட்டேன். அப்படியே இந்த எபிசோட் பத்தின உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.